எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதற்கு 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதற்கு 1/4 ஸ்பூன் மிளகு பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1/4 ஸ்பூன் சாம்பார் பவுடர், இது அனைத்தையும் இதில் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். கூடவே தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துட்றேன். தேவையான அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயும் படுறபடியாக அது எல்லாத்தையும் கலந்து நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு பிறகு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கலந்துட்டேன், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். பாத்திரம் சூடாயிருச்சு. தேவையான அளவு எண்ணெயும் நான் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சமும் எண்ணெயும் சேர்த்துட்றேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ கிட்டத்தட்ட எண்ணெய் சூடாயிருச்சு. நம்ம பாவக்காவை சேர்த்து அதில் வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பாவக்காவை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ அது நல்லா வறுக்கும். இப்போ பொரிஞ்சிட்டு இருக்குது. அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ அதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுடுறேன். அது நல்லாவே பொரிஞ்சு வந்துட்டு இருக்குது. இப்போ எடுத்துடலாம். அதை எடுத்தாச்சு. இப்போ மீதம் இருக்கிற பாவக்காய்களையும் அதில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் நான் எண்ணெயும் சேர்த்துட்டு இருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சிட்டு இருக்குது. கலந்து விட்டுக்கலாம். நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு பாவக்காய் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.